காணொளி. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமும் சரி, பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம், 3 முறை தமிழகத்தினுடைய முதல்வராக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக விளங்கக்கூடிய ஐயா OPS அவர்கள் அங்கு இந்த முறை சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மக்களோடு நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து அதை கட்டி காத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அந்த இயக்கத்தை எப்படி வழி நடத்தினார்கள், இன்றைக்கு அந்த இயக்கம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் மக்கள் நாடு அறிந்தவர்கள், மக்கள் அனைவரும் தெரிந்தவர்கள். இன்றைக்கு OPS ஐயா அவர்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொது வேட்பாளராக மக்கள் தன்னெழுச்சியோடு அவரை வரவேற்று, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே அவரை வரவேற்று அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்க்கும் பொழுது அவரது வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக அமைந்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு முக்குளத்தூ சமுதாய மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பொது வேட்பாளராக இன்றைக்கு ஐயா OPS அவர்கள் அந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒரு நல்ல மனிதரை ஒரு துரோக கும்பல் அவரை வீழ்த்தி கட்சியை விட்டு விலக்கி இன்றைக்கு மக்களினுடைய நல்லாதரவு பெற்ற தலைவராக ஆக்கிவிட்டார்கள். அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஐயா OPS அவர்கள் அந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே பலாபல சின்னத்திலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளுக்காகவே இந்த காணொளியை நான் இங்கே உங்களிடத்திலே சமர்ப்பிக்கின்றேன். எளிய தொண்டனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு தனிநபர் கையிலே மாட்டிக்கொண்டு தனக்கு விருப்பம் இல்லாதவர்களையெல்லாம் கட்சியை விட்டு நீக்குவேன் என்று சொல்லி தனி அதிகாரம் படைத்த ஒரு தன்னிச்சை சர்வாதிகாரியாக இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஐயா OPS போன்ற நல்ல மனிதர்கள் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்பது ராமநாதபுரம் தொகுதிக்கே பெருமை, ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்கே பெருமை. இதுவரை நின்ற எந்த வேட்பாளர்களும் வெற்றி பெற்றவர்களும் செய்யாத நல்ல பல அந்த பின்தங்கிய மாவட்டத்தை உயர்த்தி அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய ஒரு நல்ல தகுதியுள்ள தலைவராக ஐயா OPS அவர்கள் இருப்பார்கள். நமது தொகுதிக்கு கிடைத்த பெருமை, நமது தொகுதி வளர்ச்சிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த தமிழகத்துக்கே முதல்வராக இருந்து செயல்பட்ட ஒரு நல்லவர் நமது தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வருகிறார் என்றால், நமது வறண்ட மாவட்டம் என்று பெயர் பெற்ற அந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே வளர்ச்சியை உருவாக்குவதற்கு ஒரு தகுந்த தலைவராக இன்றைக்கு திகழ்கிறார். மத்திய அரசாங்கத்திலே மோடி அவர்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவர் நமது தொகுதிக்கு நல்ல பல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்குண்டான தகுதியுடைய தலைவராக விளங்குவார். மேலும் எளிய மக்களும் அவரை அணுகக்கூடிய தன்மை கொண்டவர். அந்த மாதிரி ஒரு நபர் நமக்கு கிடைப்பது அரிது. ஆகவே நான் முக்குளத்து மக்களுக்கு மட்டும் இந்த வேண்டுகோளை விடுக்கவில்லை, அனைத்து சமுதாய மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டு நமது பகுதி வளர்ச்சி அடைய அவருக்கு பலாபல சின்னத்திலே அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு பலாபல சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு தகவல் என்னவென்றால், பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள் தேர்தலிலே நிற்கும் போது முக்குளத்தோர் மட்டும் அல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும்
தேவேந்திரகுல மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற செய்வார்கள். அதே போன்ற எழுச்சி இன்றைக்கு நமது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே வந்திருக்கிறது. அது கண்கூடாக பார்க்கிறோம். அனைத்து சமுதாய மக்களும் அவரை ஒரு பொது தலைவராக, நல்ல தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு பக்குவம் அங்கே வந்திருக்கிறது. ஆகவே உங்கள் மத்தியிலே நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்த முறை தமிழகத்தின் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஐயா OPS அவர்களை நம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் என்றால் அங்கு நல்ல ஒரு தகுதியான பதவி அவருக்கு கிடைக்கும். அதை வைத்து நமது பகுதி மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வறண்ட மாவட்டத்தை வளர்ச்சி மாவட்டமாக ஆக்குவது உறுதியாக இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்காது. பல வாக்குறுதிகளையும் அங்கே கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். மேலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தனது வாரிசாக, அரசியல் வாரிசாக உருவாக்கப்பட்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே 2 முறை தனது பதவியை அவருக்கு கொடுத்து அதை சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் அவரிடத்திலே ஒப்படைத்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் என்பதாலும், அவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வாயாலே ஒரு விழாவிலே ராமாயணத்தில் தான் நான் நம்பிக்கைக்குரிய ஒரு கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்த பரதன் கதாபாத்திரத்தை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதே போன்ற கலியுக பரதனாக அன்பு சகோதரர் OPS அவர்களை நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கிறார் என்று அம்மா வாயாலேயே ஒரு புகழப்பட்ட அந்த ஒரு மாபெரும் தலைவரை இன்றைக்கு ஒரு பதவி அதிகார வெறி பிடித்த ஒரு நபரால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்து விரட்டி விடலாம் என்று எண்ணி இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் O. பன்னீர்செல்வம் அவர்கள். அதை முறியடிக்கும் வகையிலே இந்த தேர்தல் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் எனது அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதாவது நான் இந்த வேண்டுகோள் முக்குளத்தோர் மக்களுக்கு மட்டுமன்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் உண்மையிலேயே புரட்சி தலைவர் MGR அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தனது நெஞ்சில் வைத்து பூஜிக்கக்கூடிய தெய்வங்களாக நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இந்த முறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அந்த பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இந்த முறை ஐயா OPS அவர்களுக்கு பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு வாக்குகள் அளித்து அவரை அமோக வெற்றி பெற செய்தால்தான் மீண்டும் தொண்டனுடைய கட்சியாக, தொண்டர்களினுடைய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற உங்களுடைய வேண்டுகோளை வைத்து தொண்டர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும், ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் இந்த தர்மத்தின் பக்கம் உங்களுடைய சப்போர்ட் இருக்கணுங்கிறத நான் வேண்டி விரும்பி உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.